2009 ஆண்டு இலங்கையின் உள்நாட்டுப் போர் முடிவடைந்தது. ஆனால் அந்த போரில் தங்களின் உயிருக்கு நிகரான உறவுகளை இழந்த மக்களின் துயரம் இன்னும் முடிவடையவில்லை. வடக்கு கிழக்கு மாகாணங்களில் அம்மாக்களின் அழுகை, மனைவிகளின் மௌனம், பிள்ளைகளின் நினைவுகள் பல ஆண்டுகளாக வெளியில் பேச முடியாததாகவே இருந்தன. இந்த நீண்ட மௌனத்தை உடைக்கும் வகையில் இப்போது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஒரு முக்கிய மனிதநேய முடிவை எடுத்துள்ளது. போரில் உயிரிழந்த தங்களது உறவுகளை நினைவு கூற குடும்பத்தினருக்கு உரிமை வழங்கப்பட்டுள்ளது. இது ஒரு அரசியல் அறிவிப்பு மட்டுமல்ல, இது ஒரு மனித மரியாதையின் மீட்பு. ஏனெனில் அழுவது குற்றமல்ல, நினைப்பது ஆபத்தல்ல, இழப்பை பேசுவது பிரிவினை அல்ல. ஒரு தாய் தன் மகனுக்காக தீபம் ஏற்ற முடியாமல் இருந்தால் அந்த துக்கம் ஒளிவதில்லை, அது உள்ளுக்குள் எரிகிறது. ஒரு மனைவி தன் கணவனுக்கு மலர் வைக்க முடியாமல் இருந்தால் அவளது வேதனை தலைமுறைகளை கடக்கிறது. இந்த உண்மையை அரசியல் மேடைகளில் உறுதியாக பேசியவர் பிமல் ரத்நாயக்க. 2017 ஆண்டு காணாமல் போனோர் அலுவலக சட்டம் தொடர்பாக விவாதிக்கப்பட்ட போது உண்மையும் துக்கமும் இல்லாத சமரசம் ஒரு வெறும் நாடகம் என அவர் நாடாளுமன்றத்தில் கூறினார். கடந்த ஆண்டு அவர் மேலும் ஒன்றை சொன்னார். இறந்த உறவுகளை நினைவு கூறுவதற்கான உரிமை அரசுகள் உருவாகும் முன்பே மனித வரலாற்றில் இருந்த உரிமையே. அந்த வார்த்தைகளே இப்போது செயலில் மாறுகின்றன. போரில் உயிரிழந்தவர்களை நினைவு கூற அனுமதிப்பது பழைய காயங்களை திறப்பதல்ல, மூடி கிடந்த காயங்களுக்கு காற்றை அனுப்புவதற்கான முயற்சி. அடக்கப்பட்ட துக்கம் சமூக கோபமாக மாறும். வெளிப்பாட்டால் துக்கம் குணமடைய ஆரம்பிக்கும். இந்த முடிவு ஒரே நாளில் வலியை நீக்காது, ஆனால் குணமடையும் பாதையை தொடங்க செய்கிறது. இது அரசியல் நல்லிணக்கம் மட்டுமல்ல, மனித நல்லிணக்கம். இன்று வடக்கு கிழக்கில் வாழும் தாய்மார்கள், மனைவிகள், பிள்ளைகள் தங்களின் இழப்பை வெளியில் சொல்லலாம். இந்த நாடு அவர்களிடம் இப்போது சொல்கிறது, உங்கள் துக்கம் தவறல்ல, உங்கள் நினைவு கூறும் உரிமை மறுக்கப்படாது. உண்மையான சமாதானம் மறப்பில் பிறப்பதில்லை, நினைவிலும் மரியாதையிலும் மனித நேயத்திலும் தான் பிறக்கிறது. வடக்கு கிழக்கில் வாழும் ஆயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு இந்த அறிவிப்பு ஒரு சட்ட அறிவிப்பல்ல, அது ஒரு மன நிம்மதி. உண்மையான நல்லிணக்கம் மறந்து விடுவதில்லை, அது நினைவிலும் மரியாதையிலும் மனித உணர்வுகளின் சுதந்திரத்திலும் தான் பிறக்கிறது.